ஜிஎஸ்டி என்கிற பேரில் வரி வசூலிக்கிற உரிமையை டெல்லியில் குவிச்சிட்டு திரும்ப அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு தான் கேட்போம். அப்படிதான் கேட்போம். திரும்ப திரும்ப அது ஒரு சர்ச்சையாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நீ யாரு கொடுக்க முடியாது? நிர்மலா சீதாராமன் அந்த கணக்கு கொடுக்க தயாராக இருக்காங்களா? அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டது உனக்கு வலிக்குதுன்னு சொன்னான். மாமா வீட்டு சொத்தான்னு கேட்டாரே மோடி, அவரை திரும்பி நீ கேட்க வேண்டியதானே? எனவே எச்சரிக்கிறோம், இந்திய ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம். நம்ம வரியை கொடுத்துட்டு நம்ம வரியை வசூலிச்சுட்டு போகிறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அனுமதிச்சுட்டு திருவோடு தூக்குற பிச்சைக்கார மாதிரி டெல்லியை நோக்கி போகிறது இருக்கு இல்லையா, இதை முதல் தமிழ்நாடு அரசு நிறுத்தணும். நான் கேட்குறேன், இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுல்ல, எதுக்கு நீங்கள் போய் அங்கே நேரடியாக விளக்கி சொல்கிறீங்க? பிரதமர் ஒரு பூதம் மாதிரி நிற்கிது அந்த அம்மா. உதயநிதி ஒரு சின்ன பையன் மாதிரி நிற்கிறார். அவர் கேட்குற மாதிரியும் அந்த அம்மா ஒழிச்சுக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதுதான் தினமலர். அது பிஜேபியினுடைய மலர். இந்த திருடங்கையில் சாவியை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே திமிரா பேசக்கூடிய நிம்மி கையிலேயே தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பற்றி போய் நேரடியாக பார்த்து ஆய்வு செய்து அதற்கான நிவாரணங்கள் கொடுக்க முடியாது, பேரிடர் கிடையாது அப்படின்னு அவாளாக பேசிகிட்டு இருக்கிற அந்த அம்மா கையிலேயே சாவி. அது நேற்று ஆட்சியோ இன்றைக்கு ஆட்சியோ இங்கேருந்து காவடி தூக்கிட்டு போய் தான் இவங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியாதா? உனக்கு அறிவு இல்லையா? உங்கள் கட்சிக்காரன் அண்ணாமலைன்னு ஒருத்தன் இங்கே இருக்கான்ல, நீ ஒரு கங்காணியை வச்சிருக்கல, ஆளுநர்ன்ற பேரில் ஒரு கங்காணி வச்சிருக்கல, கண்டதெல்லாம் பேசுகிறான்ல அந்த ஆள், அவனுக்கு தெரியாதா? சென்னையில் தானே இருக்கான். துமிர்த்தரமான வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஒன்னொன்னையும் உரிச்சு தொங்க விட முடியும். நிர்மலா சீதாராமனுடைய அந்த திமிர்த்தரமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, பார்ப்பன திமிரும் அதிகார திமிரும் பாசிச அதிகார திமிரும் சேர்ந்த திமிரு. அப்பன் வீட்டு சொத்தான்னு கேட்கறது நல்ல நாகரிகமான அணுகுமுறையான ஒரு கேள்விக்கிறாங்கல்ல, அதில் கொஞ்சம் நியாயம் இல்லைங்கிறீங்க. உதயநிதி கேட்டது ரொம்ப சரியானதுங்க. நான் அவங்க அத்திம்பேர் வீட்டு சொத்தான்னு கேட்குறேங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அத்திம்பேர் வீட்டு சொத்தா? என்ன சார் இப்படி மாறி மாறி அந்த பிரச்சனை பெருசா தான் ஆகுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது என்னமோ இவங்க அத்திம்பேர் வீட்டு பணத்தை, இவங்க மாமா வீட்டு பணத்தை, இவங்க அப்பா வீட்டு பணத்தை, என்ன சார் நீங்களும் அந்த மாதிரி அதே டயலாக தான் சொல்றேன். இல்ல அதே உடல் அதே பேச்சுவார்த்தை, அது ஒரு அதை கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது. சொந்த பணம் கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பேசும் பொருள்னாக்கா அந்த வெள்ள நிவாரண விஷயமாக அமைச்சர் உதயநிதி பேசுனது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. உங்கள் அப்பன் வீட்டு சொத்தான்னு கேட்டது நிர்மலா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பன் வீட்டு சொத்துல நீங்கள் அடுத்தடுத்து பதவி நிற்கலான்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தை முட்டல் போதலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பார்ப்பன அக்ரகார திமிரின் அடையாளம். நீங்களும் அப்படி சார் அப்படி தான் ஆரம்பிக்கலாம் சார். அதுதான் அந்த உடல் மொழி இருக்க, அது வெறுமனே அமைச்சர் என்கிற அதிகார திமிரின் மொழி இல்லை. அதிகார திமிரின் மொழியும் அந்த பார்ப்பன திமிரின் மொழியும் இருக்குல்ல, அது ரெண்டும் கலந்த எல்லா பாதி பேய் பாதி பிசாசு பாதின்ற மாதிரி நிர்மலா இன்னைக்கு இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லக்கூடிய, அதுவும் தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்லக்கூடிய முறை, தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இந்த அம்மா பேசக்கூடிய துணி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் அது எவ்வளவு திமிர் பிடிச்ச ஆள் அப்படின்றத தொடர்ச்சியாக காட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களே கூட சில நேரங்களில் தடுமாறுறாங்க. இந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் கிடையாது. இது என்னமோ இவங்க அத்திம்பேர் வீட்டு பணத்தை, இவங்க மாமா வீட்டு பணத்தை, இவங்க அப்பா வீட்டு பணத்தை, என்ன சார் நீங்களும் அந்த மாதிரி அதே டயலாக தான் சொல்கிறேன். இல்லை அதே உடல் அதே பேச்சுவார்த்தை, அது ஒரு அதை கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது. சொந்த பணம் கிடையாது, இது அரசாங்க பணம். நீ என்ன செய்யலாம்னா விளக்கம் சொல்லலாம். என்ன விளக்கம் சொல்லலாம்? இதை அறிவிக்க முடியாது, இது கலாச்சாரம் இல்லை, இது தேசிய பேரிடர் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு விளக்கம் நீ அமைதியாக சொல்லணுமே ஒழிய, ஒரு கன்வின்சிங் அப்ரோச் இருக்கலாமே ஒழிய, அப்படி சொல்கிறதுக்கு கூட இங்கே இடம் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் கிட்டத்தட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மிக கடுமையான வெள்ள பாதிப்புக்கு மிக்ஜாம் புயலை ஒட்டி ஆளானது. பல தெருக்களும் வீடுகளும் எவ்வளவோ அவங்க செலவழித்து என்ன பண்ணி, நான் பார்த்தேன் சென்னையில். அந்த மழை நீர் போகிறதுக்கான பாதைகள் தனியாக பண்ணியிருக்கிறாங்க, கழிவு நீர் போகிறதுக்கான பாதைகள் தனியாக இருக்குது. அந்த ஏரியாவில் பூரா ஒன்றும் பெருசாக தேங்கலை. அது இன்னும் செய்யப்படாத ஏரியாவில் பூரா இருக்குது, இல்லாட்டி ஃபெயிலியரான ஏரியாவில் அது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, அரசாங்கம் செஞ்சிருந்தாலும் சரி, 4000 கோடி செலவழித்தாலும் சரி, செலவழிக்கிறனாலும் சரி, 47க்கு பிறகு
ரொம்ப பேர் 67க்கு பிறகுனே பேசிக்கிட்டு இருக்காங்க. 47க்கு பிறகு ஆட்சி ஆண்ட அத்துணை அமைச்சர்களும் சரி, மத்தியில சொல்றீங்களா? மாநிலம் மத்தி எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றீங்க? சேர்த்தே சொல்கிறேன். ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுகிறோம். வெள்ளக்காடு என்பது வருஷா வருஷம் வர்ற செய்தி தான் வட மாநிலங்களில். ஒரு வெள்ளத்தை தாங்கக்கூடிய நிலையில் பெருநகரமே இல்லை, சென்னை பெருநகரமே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற ஊர்களை பற்றி பேசுவோம். சென்னை பெருநகரத்தினுடைய சூழலே இதுவாக தான் இருக்குது. அந்த அழிவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. இது வந்து டிசம்பருடைய முதல் வாரம். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது வெள்ளத்தை வந்து அரசு முறையாக கையாண்டுள்ளது, வேலைகள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சென்னைக்கு 7000 கோடியும் தென் மாவட்டத்துக்கு 2000 கோடியும் கேட்கும்போது அதற்கு மட்டும் ஒத்த ரூபா கூட வரலங்கிற புள்ளி வரத்தை உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கிறாரு. நீங்கள் டிசம்பரனுடைய 2வது வாரமே கிட்டத்தட்ட 15ஆம் தேதியே தென் மாவட்டங்கள் தொடங்கிடுச்சு. ஆமாம், தென் மாவட்டங்கள்லாம் 94 சென்டிமீட்டர். அவங்க இதுவரை பார்க்காத மழை, 94-95 சென்டிமீட்டர் மழை. முதல்ல அறிவிப்பே சாத்தாங்குளம் தான். சாத்தாங்குளத்தில் தொடங்கி சாத்தாங்குளம், தூத்துக்குடி, காயல்பட்டணம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், சுசீந்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தாமிரபரணி ஓடக்கூடிய பகுதி பூரா தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே ஓடாமல் கரையில் கரைக்கு மேலே ஓடுது. உன் அமைச்சருக்கு முன்னாடியே தெரியும், உன்னுடைய அமைச்சகத்துக்கு முன்னாடியே தெரியும்னா எதுக்காக ரயில் விட்ட? திருச்செந்தூர்லேருந்து எதுக்கு ரயிலை கிளப்புன நீ? அப்போ உன் நிர்வாகம் நிறுத்துச்சாத அப்படின்னா உனக்கே தெரியாது, வாய்ச்சாவளை அடிக்கிறேன்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் சென்னை மிக்ஜாம் புயல் நேரத்துலையும் விமான நிலையங்கள் அடைக்கப்பட்டது. தென் மாவட்டங்களுடைய நேரத்திலையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை விமானங்கள் நிறுத்தப்பட்டது. ரயில் பூரா நிறுத்தப்பட்டது. சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கான அனைத்து ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. பேருந்துகள் கோயில்பட்டியோடு நிறுத்தப்படுது. சாலை போக்குவரத்து கிடையாது. இவ்வளவும் தொலைக்காட்சி செய்திகளாக வந்த வணிகமாக இருக்குது. ஆனால் இந்த அம்மா சொல்லுது இது ஒரு பேரிடர் இல்லைன்னு. இல்லை, அது சொல்ல மாட்டேன். பேரிடர்லாம் அறிவிக்கவே மாட்டோம், இது வரைக்கும் அறிவிச்சது இல்லைங்கிறாங்களே அவங்க. அறிவிக்கலைன்னா என்னத்துக்கு? அப்புறம் வாயில் வந்துடும். என்னத்துக்கு நீ பேரிடர்னு ஒரு கான்செப்டை வச்சுருக்க? பேரிடர்ன்றது ஊப்பிக்கு வந்தால் தானா? பேரிடர் என்பது மேற்கு வங்காளத்துக்கு வந்தால் தானா? பேரிடர் என்பது மராட்டியத்துக்கு வந்தால் தானா? இல்லை மத்திய பிரதேசத்துக்கு வந்தால் தான் சொல்லுவீங்களா? பேரிடர்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா என்னன்னு சொல்லுவேன். நீ ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்தை சுற்றி 3 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்களில் ஒரு 4-5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பேரிடர். எங்களை பொறுத்தளவு தமிழ் தேசத்தின் தேசிய பேரிடர். நீ இந்தியாவினுடைய பேரிடர்னு சொல்றியோ இல்லையோ, உன்னை பொறுத்தளவு தமிழ்நாடு மாற்றாந்தாய் குழந்தை தான். நீ தள்ளி வச்சு தான் பார்க்குற. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இல்லை, இந்திய தேசியம்னு பேசிக்கிட்டு திரியிறாங்க. ஆனால் டெல்லியில் உட்காந்துருக்கவன் தெளிவாக இருக்கான். தமிழ்நாடு வேறேன்னு தான் கருதுறான். அவன் வேறேன்னு கருதுறான். இங்கேருந்து ஒரு குரல் வந்துருச்சுன்னா போதும், உடனே பிரிவினை பேசுகிறேன்னு சொல்லிடுறான். அவனை பொறுத்தவரை இந்த இன்னைக்கு பேசியிருக்காங்க. இங்கே இது ஒரு இன்னொரு விவாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பன் வீட்டு சொத்தான்னு கேட்கறது நல்ல நாகரிகமான அணுகுமுறையான ஒரு கேள்விக்கிறாங்கல்ல, அதில் கொஞ்சம் நியாயம் இல்லைங்கிறீங்க. உதயநிதி கேட்டது ரொம்ப சரியானதுங்க. நான் அவங்க அத்திம்பேர் வீட்டு சொத்தான்னு கேட்குறேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க அத்திம்பேர் வீட்டு சொத்தா? என்ன சார் இப்படி மாறி மாறி அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு கேட்குது. தமிழ்நாடு கேட்குற நிலையில் இருக்கிறதே எங்களுக்கு வெக்கமாக இருக்குங்க. இங்கிருந்து ஜிஎஸ்டியை நீ வாங்கிட்டு போய் இங்கேருந்து வரி வசூலிக்கிற உரிமையை, தமிழ்நாடு அரசு வரி வசூலிக்கிற உரிமையை தட்டி பறித்து இந்திய டெல்லி வரி வசூலிக்கிற உரிமையை எடுத்துகிட்டு போய் குமிச்சு வச்சுருக்க. அதிக வரியை வசூலிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அவனுடைய வரியில் பங்கு நீ அதிகமாக கொடுக்குறது ஊபிக்கு கொடுக்குற. ஆமாம், அது முக்கியமாக அது ஒரு புள்ளி விவரம், முக்கியமான விஷயம். 2 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வரி வசூல். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 9 லட்சம் கோடி. இதைத்தான் வந்து உதயநிதிக்காரன் சுட்டி காட்டுறாங்க. அது ஊபிக்கு கொடுக்குறாங்க. நீ பெறக்கூடிய நிதியை எங்களுடைய பங்கை கொடுத்தனாலே இவங்க சமாளிப்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீ யார் கொடுக்கறதுக்கு, நாங்கள் யார் வாங்குறதுக்குன்றேன். தமிழ்நாடு அரசுக்கும் சொரணம் வேணும்ன்றேன் நான். நீ அதிகாரத்தில் உட்காந்துருக்க. இங்கே நீ வரி வசூலிக்காத, நாங்கள் வசூலிச்சுக்கிறோம். ஏதாவது பங்கு கொடுக்கணும்னு சொல்றியா டெல்லிக்கு? நாங்கள் வேணால் வரி வசூலித்து எங்கள் பங்கை தாரோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக மாநிலங்கள் மாறணும். ரியல் ஃபெடரலிசம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ஒரு உண்மையான கூட்டாட்சியை இந்தியாவில் உருவாக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் வரி வசூலிக்கும், டெல்லிக்கு தேவையான பங்கு கொடுக்கும் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. இது தலைகீழ பார்த்தீங்கன்னா
மாநிலங்கள் வரி வசூலிக்கிறத தட்டி பறிச்சுட்டு டெல்லி உட்காந்துக்கிட்டு வரி வசூலிச்சுட்டு உங்கள் பங்கை தருவேன் தரமாட்டேன் அப்படின்னு திமிரா பேசுறது இருக்குல்ல. அப்படி பேசும் பொழுது உதயநிதி உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குறது நியாயம். உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்பா வீட்டு சொத்தா ஆத்தா சொத்தா சொல்லாததையும் சேர்த்துக்கிட்டு பாஷை அப்படின்னு சேர்த்துக்கிட்டு சொல்லுது. அவா பாஷையில் அது அப்படி பேசுது. போட்டான், முகநூலில் போட்டாங்க. அடுத்து பதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி பேசியிருக்கிறார். உங்கள் மாமா வீட்டு சொத்தா, உங்கள் மாமா கொடுக்குறாரா, உங்கள் மாமா வீட்டு சொத்தா அப்படின்னா ராகுல. ஆமாம், அன்னைக்கு கேட்டுங்க, அன்னைக்கு கேட்குறாரு. அரசியல் இதெல்லாம் என்ன பேசுகிறோம்னு பாரு, எதை கேட்குறோம்னு பாரு. சொல்லாடவர்கள் எல்லாம் எடுத்தேன்னு சொன்னால் ஓன் திமிர்த்தலமான வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஒன்னொன்னையும் உரிச்சு தொங்க விட முடியும். நிர்மலா சீதாராமனுடைய அந்த திமிர்த்தலமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. பார்ப்பன திமிரும் அதிகார திமிரும் பாசிச அதிகார திமிரும் சேர்ந்த திமிரு. நீங்கள் ஏற்கனவே பார்ப்பன திமிரை எங்களால் சகிச்சுக்க முடியல, இப்போ பாசிச அதிகார திமிரும் சேர்ந்து நிற்குது. எனவே எங்களை பொறுத்தவரை இப்போ பாருங்கள் வேடிக்கை, முதலமைச்சர் போயிட்டார், போய் நேரடியாக விலைக்கு சொல்லணுமா. செல்ஃபோன் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, வீடியோ கால் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதுவும் ஒரு 2 அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மத்தியனா ஒன்றிய அரசாங்கமும் தமிழ்நாடு மாநில அரசாங்கமும் பேசிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் பேசலாம். இவர் நேர போய் ஒரு பட்டியை தயாரிச்சுட்டு போய் பிரதமரை பார்த்து நேர கொடுத்து வலியுறுத்தி விலக்கி சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் பிரதமர் வந்து அதில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி முறையும் அதிகார முறையும் அதிகார கட்டமைப்பும் இருக்கும்னா வெக்கமாக இருக்குன்னு வச்சு. ஒரு ஃபெடரல் ஒன்றியமாக இந்திய ஒன்றியமாக இது செயல்படலை, இந்திய ஒற்றை அரசாக செயல்பட முயற்சி செய்கிறது. அது நேற்று ஆட்சியோ இன்றைக்கு ஆட்சியோ இங்கேருந்து காவடி தூக்கிட்டு போய் தான் இவங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியாதா, உனக்கு அறிவு இல்லையா? உங்கள் கட்சிக்காரன் அண்ணாமலைன்னு ஒருத்தன் இங்கே இருக்கான்ல, நீ ஒரு கங்காணி வச்சிருக்கல, ஆளுநர்ன்ற பேரில் ஒரு கங்காணி வச்சிருக்கல, கண்டதெல்லாம் பேசுகிறான்ல அந்த ஆள், அவனுக்கு தெரியாதா? சென்னையில் தானே இருக்கான். அவர் ஒரு கவர்னர், ராஜ்பவனுக்குள்ளே தண்ணி போகுதுங்க சார். கவர்னர் அவருக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல சார். இங்கே பாருங்க, ராஜ்பவனுக்குள்ளே தண்ணி போகுது. ஆமாம், அதுவும் நடந்துச்சு இல்லையா? பார்த்தே இல்லை நீ? எல்லா அழிவுகளையும் பார்க்குற, எல்லா ஆபத்துகளையும் பார்க்குற, எல்லா நெருக்கடிகளையும் பார்க்குற. இல்லை, உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தெரியாதா? ஸ்டேட்மெண்ட் நீ அவன்கிட்ட கேட்கக்கூடாதா? ஆளுநரே நீ ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு கேளு. ஆளுங்கட்சிக்காரன் தானே, என்னப்பா நடக்குதுன்னு அண்ணாமலைகிட்ட கேளு, உன் அமைச்சர்கள்ட்ட கேளு, தமிழிசைகிட்ட கேளு. எல்லாத்துக்கும் ஓடியாந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீ கேட்டுருக்கலாம்ல. ஆனால் இவர் காவடி எடுத்து போய் டெல்லியில் கொடுத்து, இந்த காவடி எடுக்கிற பழக்கத்தை முதல் தமிழ்நாடு அரசாங்கம் நிறுத்தணுங்க. முதல் விஷயம் சார். ஒரு இணக்கம் வேணும்ல சார். என்னங்க இணக்கம்? புடுங்குற இணக்கம் என்னங்க இணக்கம்? என்ன இணக்கம்? அப்படி கேட்டே ஒரு ரூபா கிடைக்கல. இந்தியா என்கிற வரைபடத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கொடுத்தோம்ல. இந்த பாருங்க, இந்தியா என்கிற வரைபடத்தில் தமிழ்நாடு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய மரியாதையை இந்திய அரசு கொடுக்கணும். இப்போ சொல்கிறார் அவர் பிரதமர், நாங்கள் அந்த நிவாரணங்கள் எல்லாம் பார்த்து நிவாரணத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பிரதமர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, இந்த திருடங்கையில் சாவியை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே திமிரா பேசக்கூடிய நிம்மி கையிலேயே தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பற்றி போய் நேரடியாக பார்த்து ஆய்வு செய்து அதற்கான நிவாரணங்கள் கொடுக்க முடியாது, பேரிடர் கிடையாது அப்படின்னு அவாளாக பேசிகிட்டு இருக்கிற அந்த அம்மா கையிலேயே சாவியை கொடுத்து நீ போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன செய்ய போகுது தெரியாது. நாளை காயல்பட்டினம் வர்றாங்க சார், தூத்துக்குடி மாவட்டத்தை பார்வையிடுறாங்க, சென்னையை போக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரி வசூலிக்கும் உரிமை மாநிலங்களுக்கு. இங்கே இருக்கிற வருமானம், இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், இதை விற்கவோ வாங்கவோ சேர்க்கவோ அந்த உரிமை மாநிலங்களுக்கு இருக்கணுங்க. இந்திய ஒன்றிய அரசு மையப்படுத்தப்பட்ட செலவினங்களுக்கு நீ பங்கு வாங்கிக்கலாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கலாம். அதை வச்சுட்டு நீ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீ வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ எதையும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசு பார்த்துக்கிறோம். இல்லை சார், இதுக்கட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊடகங்கள் அடிப்படையில் தினமலர் ஒரு கேள்வி சித்திரத்தை வெளியாகுது. நிர்மலா சீதாராமன் பணத்தை ஒழித்து வைத்துக் கொள்வது போல் உதயநிதி பிச்சை இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு. அதுவும் ஒரு பேசும்போது மாதிரி ஒரு கார்ட்டூன். அவன் அறிந்தாடியாமல ஒரு சரியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஒரு பூதம் மாதிரி நிற்கிது அந்த அம்மா. உதயநிதி ஒரு சின்ன பையன் மாதிரி நிற்கிறார். அவர் கேட்குற மாதிரியும் அந்த அம்மா ஒழிச்சுக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதுதான் தினமலர். அது பிஜேபியினுடைய மலர் தான். நேற்று இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு கூட கிண்டலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று போட்டிருக்காங்க, மறுகண்ணத்தை காட்டுவோம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது நீங்கள் தினமலரை பற்றி பேசணும்னா தினமலரை ஊற்றி மூடணும். ஊபி குஜராத்துக்கெல்லாம் 8,000 கோடி 9,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு நிவாரணங்கள். தெற்க குறிப்பாக தமிழ்நாடு, இனி கர்நாடகாவையும் கணக்கு வைப்பாங்க. ஏன்னா பிஜேபி அரசை தூக்கி எறிஞ்சாச்சு.
தெலுங்கானாலையும் காங்கிரஸ் வந்துருச்சு. தென் மாநிலங்களில் பிஜேபிக்கான இடம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் இனி இதை இவங்க ஒதுக்கி தான் பார்ப்பாங்க. அதுவும் தமிழ்நாடு நீண்ட காலமாக இந்திய ஒன்றிய அரசுக்கு டெல்லிக்கு சவால் விடக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. இன்றைக்கு வரை அவர்களுடைய அரசியலுக்கு, அவர்களுடைய அதிகாரத்திற்கு, அவர்கள் திணிக்க நினைக்கிற மொழிக்கு, இது எல்லாத்துக்குமே எதிராக தான் நிற்குது. எனவே தமிழ்நாடு அவங்க போட்டு தான் பார்ப்பாங்க. தமிழ்நாடு தன்னுடைய அதிகாரத்தை, தமிழ்நாடு தன்னுடைய சுயமரியாதையை, தமிழ்நாடு அரசு உன்னை நம்பி இருக்கிறவனுக்கு வாக்களிச்சிருக்க மக்களுடைய மரியாதையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் வேண்டி விரும்பி, அதிகார திமிரோடு அதிகாரங்களை குவித்து வைத்திருக்கிற டெல்லி அது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாநிலங்களின் ஒன்றியம், இந்தியாவினுடைய பகுதி அல்ல. தமிழ்நாடோ கர்நாடகாவோ கேரளாவோ நம்மை பொறுத்தளவு தெளிவாக சொல்லுகிறோம். நம்ம வரியை கொடுத்துட்டு, நம்ம வரியை வசூலிச்சுட்டு போகிறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அனுமதிச்சுட்டு திருவோடு தூக்குற பிச்சைக்கார மாதிரி டெல்லியை நோக்கி போகிறது இருக்கு இல்லையா, இதை முதல் தமிழ்நாடு அரசு நிறுத்தணும். நான் கேட்குறேன், இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுல்ல, எதுக்கு நீங்கள் போய் அங்கே நேரடியாக விளக்கி சொல்கிறீங்க பிரதமருக்கு? பிரதமருடைய கைக்கூலி ஒருத்தங்க கவர்னரும் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. என்னையா ஸ்டேட்மெண்ட்டு, சென்னையில் என்னையா பாதிப்பு, தென் மாவட்டங்கள் என்னையா பாதிப்பு, போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்க வேண்டிய, அதுக்கு தானே அவனை வச்சுருக்க. நீ டெல்லியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு உதவி தேவைன்னு ஒரு அறிக்கை மட்டும் முதலமைச்சர் கொடுத்தாருன்னா வெளிநாடுகள்லேருந்து குமியும் பணம். வெளிநாட்டு தமிழர்கள், பிழைக்க போயிருக்கிற வெளிநாட்டு தமிழர்கள் குவிப்பான் பணத்தை. ஆனால் டெல்லி அதிகாரத்திடம் கேட்பது நம்மிடமிருந்த பறித்த வரியை, நம்மிடமிருந்து கொள்ளையடித்த வரியை, நம்மிடமிருந்து பிடுங்கிய ஜிஎஸ்டி வரியை ஒழுங்காக எங்கள் பங்கை கொடு, பேரிடர் காலத்து பங்கை கொடு. பிஎம் கேர் என்கிற பேரில் நீ கொட்டி குவிச்ச பணம் இருக்குல்ல, அதுக்கே நீ என்ன கணக்கு வழக்கு கொடுக்குற? இந்திய ஒன்றிய அரசு கணக்கு வழக்கு, நிர்மலா சீதாராமன் அந்த கணக்கு வழக்கு கொடுக்க தயாராக இருக்காங்களா? அப்போ வீட்டு சொத்தான்னு கேட்டது உனக்கு வலிக்குதுன்னு சொன்னான். மாமை வீட்டு சொத்தான்னு கேட்டாரே மோடி, அவரை திரும்பி நீ கேட்க வேண்டியதானே? எனவே எச்சரிக்கிறோம், இந்திய ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம். உங்களுடைய கைப்பாவை அல்ல, உங்களுடைய பகுதி அல்ல தமிழ்நாடு. இது மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் உங்கள் டெல்லி அதிகாரம். எனவே மாநிலம் என்பது வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றதாக இருக்கணும். இங்கே இருக்கிற வரி வசூலிக்கும் உரிமையை பறிச்சுட்டு, ஜிஎஸ்டி என்கிற பேரில் வரி வசூலிக்கிற உரிமையை டெல்லியில் குவிச்சிட்டு திரும்ப அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் உங்கள் அப்பா சொத்தான்னு தான் கேட்போம், அப்படிதான் கேட்போம். திரும்ப திரும்ப அது ஒரு சர்ச்சையாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நீ யாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ இந்த மாநிலம் கேட்டுச்சுன்னா 1 லட்ச ரூபா கேட்குறீங்க, நாங்கள் 50,000 ரூபா கொடுக்குறோம், இப்படி சொல்லக்கூடிய கன்வின்சிங் அப்ரோச், ஒரு இணக்கமான பதிலளிக்கக்கூடிய அமைச்சராக நீ இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசியல் விட்டு வெளியே போன்றோம் நாங்கள். நீ வெளியே போ, நீ அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இங்கே இருக்கிற மாநிலங்களை மரியாதையாக பேசுவதாக இருந்தால் பதவியில் இருக்கலாம். அதை விட்டுட்டு கீழே வந்துட்டு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அக்ரகாரத்து சொத்தை கொடுக்குற மாதிரிலாம் பேசக்கூடாது. இது மக்களுடைய சொத்து, இங்கிருந்து வசூலிக்கப்பட்ட பணம். தமிழ்நாடு அரசு திருவோடுதுக்கு டெல்லிக்கு போவதை நிறுத்த வேண்டும். வரி வசூலிப்பது எங்களது உரிமை, கல்வி எங்களது உரிமை, மெடிக்கல் காலேஜ் எங்களுடைய உரிமை என்று ஓங்கி ஒழிக்கக்கூடியதாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு மாற வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்குறோம். டெல்லி அரசை பொறுத்தளவு மறுபடி திருடங்கையில் சாவியை கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் என்ன கொடுத்தாரோ, என்ன கேட்டாரோ அதை செய்ய வேண்டிய கடமை டெல்லி ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார்.